குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்ல சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வி ஆல்ரெடி லேர்ன் ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற பத்தி பார்த்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட்ஸ் த கரண்ட் த்ரூ எ சர்க்யூட். ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறது ரெசிஸ்ட் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட ஒர்க். ஓகேங்களா? சரி. So, in the simple electric circuit containing single resistor only. Okay. So, நம்ம காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெசிஸ்டர் சிங்கிள் ரெசிஸ்டர் இல்லாம டூ ஆர் மோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ல டூ ஆர் மோர் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த டூ ஆர் மோர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸோட காம்பினேஷனா இருக்கும். அதாவது இந்த மாதிரி இது R1 ரெசிஸ்டர், இது திரும்ப R2 ரெசிஸ்டர்ஸ். சரி, இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வரலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிக்கலாம். அப்போ டூ ஆர் மோர் ரெசிஸ்டன்ஸ் வந்துக்கிறப்போ அதை எப்படி கம்பைன் ஆயிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டூ டைப்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி கம்பைன் ஆயிருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த ரெசிஸ்டர்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டூ டைப்ஸா நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? So, the system of resistors is grouping resistors அப்படின்னு சொல்லலாம். அதாவது டூ ஆர் மோர் ரெசிஸ்டர்ஸ் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் குரூப்பிங் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் குரூப்பிங் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் காம்பினேஷன் இருக்குது. இதுல டூ பேசிக் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ், resistors connected in parallel. So there are two methods to connect the two or more resistance in a circuit. First method is resistor connected in series and another one parallel. Okay. So now we see about what is parallel, what is series resistor அப்படிங்கிற பத்தி நாம இந்த டாபிக்ல நாம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ரெசிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் நாம பார்க்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது எண்டு டு எண்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது என்ன எண்டு டு எண்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதர் டு ஃபார்ம் த சிங்கிள் லூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீரியஸ் சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் லூப் தான் இருக்கும். கரண்ட் பாசஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், திரும்ப இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி இது கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி ஒரு கீ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். ஸோ இது எண்டு டு எண்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த R1 ரெசிஸ்டரோட எண்டுல R2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குது. இந்த மாதிரி எண்டு டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்ட் இன் டிவைசஸ் சச் எஸ் ஃபிளாஷ் லைட் இந்த மாதிரியான டிவைசஸ்ல சீரியஸ் சர்க்யூட்டை யூஸ் பண்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சீரியஸ் சர்க்யூட்டை ஃபிளாஷ் லைட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் எண்டு டு எண்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்டு டு எண்டு கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எண்டு டு எண்டு அப்படின்னா இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட், சரிங்களா, அந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய இந்த ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வழியா ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் த்ரூ த போத் ரெசிஸ்டர். ஸோ த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த போத் ரெசிஸ்டர் வில் பி சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, வெரி குட். சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனுக்கான சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3 எண்டு டு எண்டு கனெக்ட் ஆகுது. அதாவது R1ஓட எண்டுல R2, R2ஓட எண்டுல R3 இப்படி எண்டு டு எண்டுல கண்டினியூஸா கனெக்ட் ஆகுது. இதுல அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் கால்குலேட் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர் யூஸ் பண்றோம். அம்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட்.
எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு அம்மீட்டர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, வெரி குட். நெக்ஸ்ட் இதுல 3 ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3 அப்படிங்கிறது சீரியஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல I அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுல இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்ட்மீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுல பொட்டன்ஷியல் V1. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா வோல்ட்மீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி கரண்ட்டை அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். சரி, அதே மாதிரி R2 ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னா அது V2. R3 ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னா V3. அப்ப டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V is equal to V1 plus V2 plus V3. இங்க பாருங்க, இது சீரியஸ் கனெக்ஷன். இந்த சீரியஸ் கனெக்ஷன்ல current flowing through the conductor, current flowing through each resistor will be same. R1 வழியாவும் R2 வழியாவும் R3 வழியாவும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட்டுக்கான சிம்பல் I, கரண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் flowing through each resistor will be varies. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா V is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். V is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? V is equal to V1 plus V2 plus V3. ஸோ நம்மளுக்கு ஓம்ஸ் லா தெரியும். ஓம்ஸ் லா படிச்சுக்கிறீங்க இல்லையா? ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? யூசிங் ஓம்ஸ் லா. யூசிங் ஓம்ஸ் லா V is equal to IR அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ V is equal to IR. V1 equal to IR1 plus V2 is equal to IR2. V3 equal to sorry. V1 equal to IR1, V2 equal to IR2, V2 equal to IR2, V3 equal to IR3. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? R1 plus IR2, அதாவது Vக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா Pக்கு பதிலா IR1 அப்படின்னு சொல்லி வரும். V1க்கு பதிலா IR1, V2க்கு பதிலா IR2, V3க்கு பதிலா IR3 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ V is equal to IR, V1 equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. ஸோ இங்க ஐய காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா R1 plus R2 plus R3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஐ கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. டோட்டல் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த R1, R2, R3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா RS equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ R1 plus R2 plus R3 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பிளஸ் பண்றதுனால R1 வேல்யூவோட RS ஓட வேல்யூ கிரேட்டரா இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் R2 ஓட டோட்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர். சரிங்களா? சோ நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா the total resistance is equal to sum of individual resistance and also the total resistance value, the value of total resistance is greater than the individual resistance அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ் இன் ரெசிஸ்டர் இன் சீரியஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் இன் பேரலல் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ரெசிஸ்டர் இன் பேரலல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பேரலல் ரெசிஸ்டர்ல வந்து பார்த்தோன்னா சீரியஸ் ரெசிஸ்டர்ல கரண்ட் சேமா இருந்துச்சு. சீரியஸ் ரெசிஸ்டர்ல என்ன சேமா இருந்துச்சுங்க? கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருந்துச்சு. இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன சேமா இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கான சர்க்யூட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm, 3 ohm, 2 ohm ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். சரி, வச்சு நம்ம ஒரு சர்க்யூட்டே நம்ம வரைஞ்சு கட்டிடலாம்.
த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பை த பேட்டரி ஆஃப் 10 வோல்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 10 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 10 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு கீ போட்டுக்கலாம். சரிங்களா, 10 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஓம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் 3 ஓம் ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் 2 ஓம் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 வோல்ட். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RS ஈக்குவல் டு R1 plus R2 plus R3. That means R1 அப்படிங்கிறது 5, R2 is 3, R3 is 2. So totally 5 plus 2, 8, 8 plus 2, 10. So RS equal to 10 ohm. So we want to find the current. Current-க்கான formula according to Ohm's law, V is equal to IR, I is equal to V by R. V is equal to IR அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். V is equal to IR. நம்மளுக்கு I மட்டும் வேணும்னா I is equal to V by R அப்படின்னு சொல்லி எழுதலாம். So I is equal to V by R. I is equal to V by R. So V அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க கொடுத்துருக்காங்க 10 வோல்ட். V is equal to 10 வோல்ட். R is equal to நம்ம ரீசெண்டா கண்டுபிடிச்சோம் 10. So 10 divided by 10 equal to 1 ampere. So total current flowing through the circuit is 1 ampere அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. என்ன பண்ணிக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம parallel resistance பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். பேரலல் சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா 2 or more ரெசிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 or more ரெசிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பேரலா கனெக்ட் ஆயிருச்சுன்னா அது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த பேரலல் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 or more லூப்ஸ் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ல ஒன்லி 1 லூப் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன்ல 2 or more லூப்ஸ் இருக்குது. சரிங்களா, சோ கரண்ட் பாஸ் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 or more லூப்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகும். அது என்ன 2 or more லூப்ஸ் அப்படின்னா, இப்ப கரண்ட் இந்த ஒரு லூப் வழியா பாஸ் ஆகுனா இது 1 லூப். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாத்ல கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப். சோ இந்த எண்ட் ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப், டோட்டலா 3 லூப்ல கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா A to B அப்படிங்கிற எண்ட்ல ஒரே ஒரு லூப்ல மட்டும் பாஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன்ல ஒன்லி 1 லூப், அத சிங்கிள் லூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா பேரலல் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 or more லூப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க current can still passes through the other loops அப்படிங்கறனால current வேரி ஆகும். ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க AB அப்படிங்கிற எண்டுக்கு நடுவுல எத்தனை லூப் இருந்தாலும் AB அப்படிங்கிற இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ பேரலல் கனெக்ஷன்ல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும், கரண்ட் வந்து வேரி ஆகும். அங்க நாம என்ன பார்த்தோம், கரண்ட் சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் வேரி ஆகும் அப்படிங்கறத பத்தி நாம பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு ஒன் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட்டுக்கான ஃபார்முலா. இந்த பேரலல் சர்க்யூட்டுக்கான ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது R1 ரெசிஸ்டர். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது R1 ரெசிஸ்டர், இது R2 ரெசிஸ்டர். ஓகேங்களா, இது R3 ரெசிஸ்டர். These 3 ரெசிஸ்டர் connected in parallel. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 எண்ட்ஸ்க்கு நடுவுல இது end 1, இது end 2. இந்த end 1 and 2க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இந்த ரெசிஸ்டர்ஸோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த end 1 and 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். வோல்ட் மீட்டர் is used to measure the potential difference between the
2 ends. ஓகேங்களா? சரி. நாம இங்க ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பேட்டரி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கோடு பிளஸ், சின்ன கோடு மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுது. இங்க கரண்ட் என்டர் ஆகுறப்ப, இந்த பாயிண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறப்ப, இந்த கரண்ட் டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்க்யூட் வழியா, செகண்ட் சர்க்யூட் வழியா, தேர்ட் சர்க்யூட் வழியா I1, I2, I3 அப்படின்னு சொல்லி 3 கரண்டா டிவைட் ஆயிட்டு, திரும்ப இந்த 3 கரண்ட்டும் இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு, ஐங்கிற கரண்டா திரும்ப ஐ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறி இந்த அம்மீட்டர் ரீச் ஆகுது. இந்த அம்மீட்டர் யூஸ் டு மெஷர் த கரண்ட். ஸோ இங்க வரக்கூடிய கரண்ட்டை நம்ம மெஷர் பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்டுக்கு வர்றப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸா பிரியுது. 3 வேரியிங் கரண்டா பிரியுது. I1, I2, I3 பிரியுது. அப்போ நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா I1 பிளஸ் I2 பிளஸ் I3 அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். சரி, ஓம்ஸ் லா படி V is equal to IR. அப்போ I is equal to என்ன வேணும்? I is equal to V by R. அப்ப I1 equal to என்ன வரும்? I1 equal to V by R1. I2 equal to V by R2. I3 equal to V by R3. So that means I is equal to V by R. I1 equal to V by R1 plus I2 is equal to V by R2. V by R2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். R2 plus I3 equal to V by R3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ டோட்டலா V காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா V by R equal to, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இங்க V இங்க வந்து 1 போட்டுக்கிறோம், இங்க 2 போட்டுக்கிறோம், இங்க 3 போட்டுக்கிறோம், ஆனா Vக்கு மட்டும் 1 2 3 நம்ம ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா V வந்து கான்ஸ்டன்ட், அது சேஞ்ச் ஆகல, அதனால நம்ம V ன்னே போட்டுக்கலாம். ஸோ இங்க V காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரி, இந்த Vக்கு V கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வருங்க? Vக்கு V கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 by R equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இது என்னது? parallel ரெசிஸ்டன்ஸ்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. So the reciprocal of total resistance in parallel. The reciprocal என்ன? 1 by எழுதுறதுக்கு reciprocal. So the reciprocal of total resistance in parallel is equal to sum of reciprocal of individual resistance. The reciprocal of total resistance in parallel is equal to sum of reciprocal of total resistance in parallel. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல டோட்டல் இது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை போட்டால் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவோட நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சிறுசா இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RT ஓட வேல்யூ R1 ஓட வேல்யூவோட சிறுசா இருக்கும். RP ஓட வேல்யூ R2 ஓட வேல்யூவோட சிறுசா இருக்கும். RP ஓட வேல்யூ R3 ஓட வேல்யூவோட சிறுசா இருக்கும். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸோட வேல்யூவோட சிறுசா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. இதே சேம் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுவும் R இதுவும் R இதுவும் R அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 3 by R அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது சேம் ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா RP n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 by RP is equal to, சரிங்களா, n by R அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப RP மட்டும் என்ன பண்ணலாம்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணா R by n அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலாவா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மோர் தென் 2 இருக்கிறப்ப n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு 10 ரெசிஸ்டன்ஸ் 20 ரெசிஸ்டன்ஸ் 30 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் அமௌண்டா இருந்து n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா RP யோட வேல்யூ R by n. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ இதுல பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒண்ணுதான். சரியா? நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், இதே மாதிரி சீரீஸ்ல படிக்கிறப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்
சீரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம சீரியஸ் காம்பினேஷன் தனியா பார்த்தோம். பேரலல் காம்பினேஷன் தனியா பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரி. இஃப் யூ கன்சிடர் த கனெக்ஷன்ஸ் ஆஃப் எ செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அப்போ செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். Set of parallel resistors are connected as series and the connected in series and parallel ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் சீரியஸ் பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ R1 R2 connected in parallel to give a effective resistance of RP1. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை பார்த்தலாம். அப்பதான் நம்மளுக்கு இது புரியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா R1 R2 இந்த சர்க்யூட்டை நான் திரும்ப உங்களுக்கு ஒருக்கா வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது R1. ஓகேங்களா? அடுத்தது இந்த R1 வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, R2 கூட பேரலா இருக்குது. சரி, இது R1, இது R2, இது பேரலல் கனெக்ஷன். திரும்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது R3. ஓகேங்களா? R3 ரெசிஸ்டர் பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா R4 ரெசிஸ்டர். இந்த ரெண்டும் பேரலா இருக்குது. இந்த ரெண்டும் பேரலல் சர்க்யூட்டும் சீரியஸா கனெக்ட் ஆகி ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பேரலல் சர்க்யூட், இது ஒரு பேரலல் சர்க்யூட். இந்த ரெண்டு பேரலல் சர்க்யூட் எப்படி இருக்குது? சீரியஸா இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரலல் சர்க்யூட்டோட ஆன்சரை RP1 வச்சுக்கலாம். செகண்ட் பேரலல் சர்க்யூட்டோட ஆன்சரை RP2 வச்சுக்கலாம். இப்போ RP1 என்ன பண்ணலாம்? RP1 ஈக்குவல் டு பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா 1/R1 plus 1/R2 ஈக்குவல் டு 1/RP1. அப்போ RP1 மட்டும் என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RP1 ஈக்குவல் டு 1/RP1 ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் பண்ணி சாரி எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2 plus R1/R1 into R2. இதே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா RP2 ஈக்குவல் டு R1 into R2/R2 பிளஸ் R1. இதை R1 பிளஸ் R2 எழுதலாம். ஏன்னா பிளஸ் பண்றப்ப எந்த நம்பர் முன்னாடி எழுதி எந்த நம்பர் பின்னாடி எழுதினாலும் ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ RP2 is equal to R1 R2/R2 plus R1. இது 1/RP1 ஓட வேல்யூ. அதே மாதிரி 1/RP2 ஓட வேல்யூ 1/R3 plus 1/R4 equal to R4 plus R3 by R3 into R4. ஸோ இதையே நம்ம பிளஸ் பண்ணி எழுதனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும்னா RP2 ஈக்குவல் டு R3R4 by R4 plus R3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது RP2 ஓட வேல்யூ, இது RP1 ஓட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி எழுதலாம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கவனிங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். அதாவது RP1 ஏன் ஆட் பண்றோம்? சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கறனால ஆட் பண்றோம். அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு RP1 பிளஸ் RP2. RP1 ஓட வேல்யூ என்ன? R1 R2 by R1 plus R2. அதே மாதிரி RP2 ஓட வேல்யூ R4 R3 by R4 plus R3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்மளுக்கு இங்க சர்க்யூட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்ல என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த சர்க்யூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது RP1 எடுத்துக்கலாம், இது RP2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து RS வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? RP1 plus RP2 அப்படிங்கிற டோட்டல் ஆன்சர் கிடைக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன்ஸ் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர். நம்ம இது வரைக்கும் பார்த்தது சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேரலல் கனெக்ஷன்ஸ் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா R1ம் R3யும் R1ம் R2வும் சீரிஸா இருக்குது. R3யும் R4ம் சீரிஸா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பேரலா இருக்கு. ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணிடலாம். பிளஸ் பண்ண என்ன ஆகும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? R1 பிளஸ் R2 கிடைச்சிரும். R1 பிளஸ் R2 அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அது R3 பிளஸ் R4. இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா R3 பிளஸ் R4. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரலல். ஸோ பேரலல் சர்க்யூட்ல என்ன பண்ணலாம்? 1 by R1 plus R2 plus R3 plus R4. Sorry, 1 by R3 plus R4. 1 by R3 plus R4. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 by RP க்கான வேல்யூ. அப்ப RP யோட வேல்யூ என்ன பண்ணலாம்? LCM ஃபர்ஸ்ட் 1 by RP யோட வேல்யூ LCM எடுத்து வச்சுக்கலாம். R3 plus R4 plus R1 plus R2 by R1 plus R2 into R3 plus R4. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன கிடைக்கும்? RP is equal to, இதை ஃபர்ஸ்ட் மேல எழுதிக்கலாம், R1 plus R2 into R3 plus R4 divided by R3 plus R4 plus R1 plus R2. இதை நம்ம ஆர்டரா R1 plus R2 plus R3 கூட எழுதலாம். இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1 by RS1 plus 1 by RS2. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லி சொல்றாங்க? 1 by RS1 சொல்றாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா RS2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா RS1. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா RS1, இது வந்து பாத்தீங்கன்னா RS2. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1 by RP is equal to 1 by RS1 plus 1 by RS2. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா parallel connections of series resistors அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்க லெஸ் தென் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்ல ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவோ அதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவோ அதை விட சிறுசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஏன்னா நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா, RS விட வந்து பாத்தீங்க அப்படின்னா RS விட வந்து பாத்தீங்க அப்படின்னா R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். இது சீரியஸ் கனெக்ஷன்ல. ஆனா RP ல வந்து பாத்தீங்கன்னா பேரலல் ரெசிஸ்டன்ஸோட R1 வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இஸ் லெஸ் as the effective resistance is more. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மோரா இருக்கறனால கரண்ட் லெஸ்ஸா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருக்கறனால கரண்ட் மோரா இருக்கும். அப்ப பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல அதிகமான கரண்ட் போகும். ஏன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ லெஸ்ஸா இருக்கறனால. சீரியஸ் கனெக்ஷன்ல கம்மியான கரண்ட் போகும். ஏன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கறனால. சரி, ஸ்விட்ச் ஆன் ஆஃப். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்கும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை ஒரு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது எந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட் போகாது. ஆனா இங்க இது க்ளோஸ்டு சர்க்யூட்டாவே இருக்காது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரலல்ல இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் போனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல கரண்ட் போகாது. அப்போ சீரியஸ் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆனாலும் டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஆனா பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆனாலும் டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
பேரலல் சர்க்யூட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்ல யூஸ் பண்றோம். இப்போ ஏன்னா டியூப் லைட் ஆஃப் பண்ணாலும் டிவி ஓடும். ஆனா சீரிஸ் கனெக்ஷன்ல டியூப் லைட், டிவி எல்லாத்தையும் சீரிஸ் கனெக்ஷனா கொடுத்தோம் அப்படின்னா டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டா டிவி ஓடாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டாபிக். இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.